ஆஸ்ட்ரோ கிளிட்ஸ் யூடியூப் நேயர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் யோக பிரபாவின் அன்பான வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, தமிழ் வருடம் பராபவ வருட பலன்களை பற்றி பார்க்க போறோம். முதல்ல பராபவ வருடம் என்னைக்கு பிறக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஏப்ரல் மாதம், ஆங்கில மாதத்துக்கு ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி 2026 அன்றும், தமிழ் மாதம் சித்திரை 1ஆம் தேதி அன்றும் பிறக்குது. முதல்ல பராபவ அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, தோல்வி, அவமானம், குறைபாடு இது எல்லாற்றையும் சரி செய்து ஒரு முயற்சியை கொடுக்கக்கூடிய, முயற்சி மூலமா வெற்றியை கொடுக்கக்கூடிய வருடம் தான் இந்த பராபவ வருடம். இந்த பராபவ வருடத்துல மேஷ ராசியில சூரிய பகவான் பிரவேசிக்கிறாரு. ஒரு பெரிய மாற்றத்தையும் புதிய தொடக்கத்தையும் கொடுக்க போறாரு. முதல்ல லக்னம் எங்க இருக்காரு அப்படின்னா ரிஷப லக்னத்துல இருக்கிறாரு. ரிஷபத்துல இருந்து 2ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கார், 4ஆம் இடத்துல கேது இருக்கார், 12ஆம் இடத்துல சூரியனும் சுக்கிர பகவானும் இருக்கிறாங்க, 11ஆம் இடத்துல செவ்வாய் பகவான், புதன், சனி பகவான் இருக்கிறார், 10ஆம் இடத்துல சந்திரன் ராகு இருக்கார். மாந்தி பாத்தீங்கன்னா லக்னத்துக்கு 3ஆம் இடத்துல இருக்கார். இப்பேற்பட்ட பராபவ வருடம் மிதுன ராசி நேர்களுக்கு பராபவ வருடம் எப்படி இருக்குன்னு சொல்லி பாத்துடலாம். முதல்ல உங்களுக்கு மெயினா நம்ம என்ன சொல்லுவோம், கடன், எதிரி, நோய். ஒரு மனித வாழ்க்கையில ஒரு நிம்மதியான சூழல் எதனால இருக்கும், இந்த 3 இல்லாம இருந்தாதான். அப்படிப்பட்ட சூழ்நிலைய உங்களுக்கு இந்த பராபவ வருடம் ஏற்படுத்தி கொடுக்கிறாரு. அதாவது நோய் இருக்கிறவங்க, உடல்நல சரியில்லாத இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இந்த வருடம் உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை உடல் நலத்துல கொண்டு வர போறாரு. உங்களுக்கு அந்த மாற்றம் உடல்நிலை சரியாக போகுது. அது என்ன பிரச்சனைனாலும் இருக்கட்டுமே. ஏற்கனவே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணிருக்கோம், அதன் மூலமா ஏதாவது ஒரு சின்ன பாதிப்பு அதாவது நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, அந்த ஆப்ரேஷன் நடந்திருக்கிறதையும் பெரிய விஷயமா எடுத்துக்காம அலட்சிய தன்மையோட இருப்பீங்க. அதனுடைய பாதிப்பு உங்களுக்கு இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா தெரிய ஆரம்பிச்சிருக்கும். அதன் மூலமா அந்த பாதிப்பு வந்ததுக்கு அப்புறம் தான் அது தெரிய ஆரம்பிச்சு இப்ப மருத்துவ ஆலோசனைக்கு போகணும்னு ஒரு எண்ணம் வர ஆரம்பிக்கும். அந்த ஆலோசனைய தவிர்த்துடாம போய் பாக்குறது நல்லது. 2வது ஒரு முக்கியமான விஷயம், கடன். நீங்க யார்கிட்டயாவது கடன் வாங்கியிருக்கீங்க, இல்ல நீங்க யாருக்காவது கடன் கொடுத்துருக்கீங்கன்னா ஒரு தாமதத்திலேயே இருந்திருக்கும். என்னால செய்ய முடியல, அதாவது இந்த கடனை எப்படி அடைக்கணும்னு தெரியல, இல்ல அப்படின்னா நான் இவங்களோட கடன் எப்படி என் அமௌண்ட் திரும்ப வாங்கணும்னு எனக்கு தெரியலன்னு சொல்றவங்களுக்கு நிச்சயமா உங்களுக்கு கடன் அடைக்கக்கூடிய சூழ்நிலையும், கடன் வாங்கக்கூடிய, அதாவது நீங்க கொடுத்திருப்பீங்களா அந்த கடனை திரும்ப வாங்கக்கூடிய சூழ்நிலையும் இந்த வருடம் கொடுக்கும். நிச்சயமா அந்த கடனை திரும்ப வாங்குவீங்க. மெயினா அடுத்து நண்பர்களுக்கு மத்தியில பாத்தீங்கன்னா ஒரு ஏதாவது ஒரு விஷயத்துல போட்டி பொறாமையாகி பிரிஞ்சு போயிருக்கிற நண்பர்கள், நீண்டகால நண்பர்கள் ஒண்ணு சேர்றதுக்கு உண்டான வாய்ப்புகளை இருக்குது. சரி, முக்கியமா அடுத்து நம்ம பார்க்க போறது உயில் சம்பந்தப்பட்ட விஷயம். அதாவது உங்களுக்கு வரக்கூடிய பூர்வீக சொத்து உயில் இந்த காலகட்டத்துல, இந்த வருடத்துல திரும்பி வரக்கூடிய சூழ்நிலைய இருக்குது. மேலும் திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்குது, ஆயுள் ஸ்தானத்தை கொடுக்குது. ஆயுள் தன்மை ரொம்ப உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்க போகுது. என்ன உடல்நிலை சரியில்லாம இருந்தாலும் சரி, என்னன்னாலும் சரி, ஆயுள் தீர்க்க ஆயுளத்தை கொடுக்குது. ஒரு ஒரு நீங்க பயந்துகிட்டே இருக்கிற எந்த விஷயமே இல்லாம ஒரு பாசிட்டிவான வருஷமா தான் இந்த வருஷம் உங்களுக்கு இருக்குது. ஒரு தொழில் பண்றீங்க, உங்களுக்கு தொழில் சாரம் நல்லா இருக்கு, தொழில் அமைப்புகள் உங்களுக்கு நல்லா இருக்கு, ஒரு ஆன்மீக வழியில தேடல் சூப்பரா இருக்கு, ஏற்றுமதி இறக்குமதி தொழில் பண்ணிக்கிருக்கீங்க, ஒரு வணிக தொழில் பண்ணிக்கிருக்கீங்க அப்படின்னு எல்லாத்துக்குமேவும் இந்த வருடத்துல உங்களுக்கு சிறப்பானதா இருக்கு. தந்தை வழி மூலமா வருமானம் கிடைக்க போகுது. அதாவது தந்தைனா தந்தை அல்ல, தந்தை வழி, தந்தையின் தந்தை வழி மூலமா, அதாவது உங்கள் தாத்தா பூர்வீகம் வழியா உங்களுக்கு வருமானம் வரப்போகுது, பண வரவு அதிகரிக்க போகுது. எல்லாமே நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. அப்புறம் என்னதுலதான் கவனமா இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம கவனமா இருக்கக்கூடியது தைரியம், வீரியஸ்தானம், சுய முயற்சி ஸ்தானத்துல. ஏதாவது ஒரு சுய முயற்சி பண்ண போறீங்க, உங்களுடைய இத்தனை நாளா நீங்க முடிவெடுத்ததெல்லாம் சரிதான், ஆனா இனிமே இந்த காலகட்டத்துல சுய முயற்சி எடுக்கும் போது அந்த முயற்சியில சில தடுமாற்றமும் தடங்களையும் நீங்க சந்திப்பீங்க. அதுல மட்டும் கொஞ்சம் கவனமும் எச்சரிக்கை உணர்வோடு இருந்தா ரொம்பவே நல்லது. வேற எந்தவித பெரிய பாதிப்பும் கிடையாது. அதே மாதிரி இதுக்கு முன்னாடி நீங்க சில விஷயம் பண்ணணும் போது அப்படியே கொஞ்சம் கூட யோசிக்காம பண்ணுவீங்க. ஏன்னா பேசிக்காவேவும் தைரியம், நுண்ணறிவாற்றல், அறிவாற்றல் எல்லாம் உங்களுக்கு அதிகமா இருக்குது. ரொம்பவே யோசிக்காம ஈஸியா செஞ்சிருவீங்க.
அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த பராபவ வருடம் கொஞ்சம் பயம் கலந்த ஒரு உணர்வை கொடுக்குறாரு, ஒரு பதட்டத்தை கொடுக்குறாரு. கொஞ்சம் இந்த காலகட்டம் பொறுமையா எந்த ஒரு செயலுமே ஒரு நிதானத்தை கடைபிடிக்க சொல்லி சொல்றாரு. இந்த வருடத்துல நாள் இரவேவும் நீங்கள் எழுந்து பார்க்கும்படியான ஒரு இடத்துல மா, பலா, வாழை மற்றும் வாசனை பூக்கள் மற்றும் கண்ணாடி, இது ஒரு ஒரு முடிஞ்சளவு கையில இருக்கிற ஒரு பணம், இதை எல்லாத்தையும் வைத்து காலையில அந்த பொருட்கள் மேல்தான் உங்க கண்ணே விழிக்கணும். அதான் நீங்க முதல் பார்வையா அதைத்தான் பார்க்கணும். அதற்கு அப்புறம் சமையல், அறுசுவை உணவு செய்யணும். உங்களால முடிந்த ஒரு சின்ன சின்ன அளவான அரிசுவை உணவு செய்யணும். அன்னைக்கு அது சாப்பிடணும். இதன் மூலமா ஒரு பெரிய ஒரு புது உற்சாகத்தையும் புது தொடக்கத்தையும் கொடுக்குது. அனைத்து வகையான சமநிலை தன்மையையும் நம்ம இந்த காலத்துல சரி பண்ணிடலாம். முதல்ல முக்கியமான விஷயமா கர்ம வினை, அதாவது இதற்கு முன்பு நம்ம பண்ண கர்மா இந்த வருஷம் நம்ம அனுபவிக்க போறோம். அதுதான் இந்த பராபவ வருடத்துல மிக முக்கியமானது. இதற்கு முன்பு நம்ம நல்லது பண்ணியிருந்தோம்னா ரெட்டிப்பு லாபம் நம்மளுக்கு கிடைக்க போகுது. இதுக்கு முன்னாடி நம்ம சிறு பாதிப்பு வரையாக ஏதாவது ஒரு விஷயம் பண்ணியிருந்தோம்னா அதுல நம்ம என்ன தப்பு பண்ணிருக்கோம், நம்ம என்ன மாதிரி புரிதலோட பண்ணோம் அப்படிங்கிறத ஒரு நம்ம மேல ஒரு தவற விலக்கி ஒரு நற்பலன்கள், நீ இந்த கரெக்ட் மாறு, நீ இந்த அளவு இந்த தப்பு பண்ணிட்ட அப்படின்னு நம்மளுக்கு எடுத்து நம்மளை திருத்துறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பா இந்த வருடம் நம்மளுக்கு கிடைக்குது பராபவ வருடத்துல. இப்ப உங்களுக்கு என்ன மாதிரியான வழிபாடு சொன்னா செஞ்சா நிம்மதியா இருக்கும், சந்தோஷமா இருக்கலாம்னா சிவபெருமான் வழிபாடு பண்ணுங்க. அது பண்றது மூலமா உங்களுக்கு இருக்கிற அந்த மனக்கலக்கம் எல்லாமே உங்களை விட்டு அகன்றும். ஒரு ரிலாக்ஸா நிம்மதியான மனப்போக்கு உங்களுக்கு இருக்கும்.